அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்புங்க. என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்த ஒரு நபர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி அவருக்கோசம் இன்றைக்கி பதில் அளிக்கிறேன். என்ன கேட்டார்னா, பொதுவாக ஜாதகம் பார்க்க இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு ராகுகேது தோஷம்னு வச்சுக்கோங்க. ராகுகேது தோஷத்துக்குனா ஒன்று துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. ஏன்னா நவகிரகம் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு விளக்கேற்றுங்க. இல்லை பிள்ளையார் ஒரு அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் பக்கத்தில் ராகு கேது ரெண்டு பின்னி அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு சேர்த்து இருக்கக்கூடிய சர்ப்பத்துக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க, கேது ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட்டாக எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்கிறாங்க. நமக்குள்ளே இந்த ராகு கேது மட்டும்தான் பிரச்சனையா, மற்ற எந்த கிரகம் மூலமாக நமக்கு பிரச்சனை வரலையா அப்படி நான் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க, வாழைக்கண்ணை நட்டை வச்சு அதை வெட்டினா தோஷம் கழிஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. இப்போ செவ்வாய் கடுமையாக பிரச்சனை இருக்கா, முருகனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக பௌர்ணமியோ அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளை முருகனுக்கு பிடித்தமான சஷ்டியில் அதுக்கப்புறம் தைப்பூசம் வரக்கூடிய அந்த சமயத்தில் மாலையை போடுங்க. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு போடுங்க. இப்படி முருகனுக்கு எதை பிடித்தமான நட்சத்திரங்களோ எதை பிடித்தமான விஷயங்களோ இது அந்த சமயத்தில் செவ்வாயோடைய கெடுபலன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த முருகன், துர்க்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கிரமான தெய்வங்கள், அதுக்கப்புறம் சாந்தமான தெய்வங்கள், இப்படி ஆலயத்துக்கே பார்த்தீங்கன்னா வழி விட்டுட்டு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஆலயத்துக்கு தான் நம்ம போகணுமா? அதாவது கிராமத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவரும் இல்லையா? அப்போ ஏன் சார் அந்த தெய்வத்துக்கு மட்டும் நீங்களும் சரி மற்றவங்களும் சரி ஏன் பார்த்தீங்கன்னா பரிகாரம் சொல்கிறதில்ல அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனால் இதை நான் பொது ரீதியாக இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இப்போ இன்றைக்கி அதுக்குண்டான வீடியோ தான் இப்போ நான் தலைப்பாக வச்சு கிராம தேவதைகளும் கிரக நிலைகளும் அப்படின்ட்டு இந்த தலைப்பை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு அந்த கிராம தெய்வங்கள் நம்ம கும்பிட நமக்கு எந்த வகையான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். சூரியன் கிரகத்திலேயே முதுமை பெற்ற கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதக ரீதி என்ன சொல்கிறோம், நட்சத்திரத்தை எந்த ஒரு கிரகத்துடைய தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது நட்சத்திரத்தை பொருந்தி அந்த கிரகத்துடைய தன்மையும் நம்ம வெரிசாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இருக்க போகும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியன் உங்களுடைய ஜெர்னல் லக்னமாக இருந்தாலும் சரி, இல்லை அச்சை லக்னம் ரீதியாக இருந்தாலும் சரி ஆச்சுங்களா, இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி. 12 கட்டத்தில் நீங்கள் மேசமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், அல்லது சிம்மமாக இருக்கலாம், அல்லது தனுசுவாக இருக்கலாம், அல்லது மகரமாக இருக்கலாம். ஏன் இந்த மேஷம், ரிஷபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி, தனுஷு, அதுக்கப்புறம் ஏன் மகரம், குறிப்பிட்ட இந்த ஸ்தானத்தை மட்டும் ஏன் நான் இதுக்கு பதிவிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் மேசத்திலையும் கார்த்திகை வரும், ரிஷபத்திலையும் கார்த்திகை வரும். அதேமாரி சிம்மத்திலையும் உத்திரம் வரும், அதேமாரி பார்த்திங்கன்னா கன்னிலையும் உத்திரம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசில் உத்திராடம் வரும், மகரத்திலையும் உத்திராடம் வரும். இது எல்லாமே சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள். இப்போது இந்த 12 கட்டத்தில் சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு மறைவு ஸ்தானமாக ஆயிடுறாருன்னு வைங்க. இப்போ மறைவு ஸ்தானம் என்ன அப்படின்னா 3ஆம் பாவம், அதுக்கப்புறம் 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த பாவத்தில் சூரிய பகவான் கெட்டுட்டார். இப்போ உதாரணத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு உங்களுக்கு மேச லக்னமாகி சூரிய பகவான் கன்னியில் இருக்கிறார். அப்போ அந்த கன்னி மேச ஸ்தானத்துக்கு அது 6ஆம் இடம். அப்போ இந்த சூரிய பகவான் மூலமாக நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்
அது 6ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டை நம்ம எடுக்க போகிறது என்ன சொல்லலாம், நம்ம கண்மூடி சொல்லலாம். உடலில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, உங்கள் உடம்பு அடிக்கடி சூடாகுதா, ரொம்ப டிக் ப்ரெஷராக இருக்கிறீங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ டென்ஷன் ஆகுறீங்களா, அதுக்கப்புறம் கடன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லை கடன் வாங்கியிருக்கீங்களா. அப்போ அந்த 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் ஒன்று இவர் கடன் கொடுத்துருப்பார், அவர் கடன் வாங்கியிருக்க மாட்டார், கொடுக்க தான், அதாவது கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ அந்த கடன் கொடுத்தது என்ன கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கொடுத்துருவார். அந்த கடனுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் வாங்கிட்டு போன நபர்கிட்ட இவர் வந்து பரிந்து பேசுவார். அதுக்கப்புறம் வந்து போனால் கொஞ்சம் கடுமையாகவும் வந்து பேசுவார். என்ன தான் பேசினாலும், என்ன தான் பணிந்து பேசினாலும் வாங்கிட்டு போனவங்க தான் திரும்பி உங்கள்கிட்ட கைக்கு வந்து பணம் வருமானா வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது அப்படின்னு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விதம். அதே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேசலகினுக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கார் வைங்க. அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா மூலமாக விரயம், அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள், இப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்பா மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தடை தாமதம் ஏற்படுமானா நிச்சயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். இதே சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார் வைங்க, என்னாகும், மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர் இருக்கும், புகழ் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே நீங்கள் வந்து பணம் தேடாமையே உங்களுக்கு வந்து பணம் வாரண்டி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு உழைப்பை நீங்கள் போட தேவையே இல்லை. ஆனால் அதே போக 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 ப்ரெஷர் ஏற்றிட்டே இருப்பாங்க. நம்ம யார் கொண்டு போய் உட்கார வச்சாங்களோ அவர் வந்து என்ன பண்ணுவார், நம்மளை பேரை சொல்லி அவர் வந்து பணம் சைட்டில் வந்து காய் நவுத்துவார். ஐயா நம்ம ஆள் இருக்கார், ஒரு கையத்தை போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குவார். பாட்டிக்கிட்ட டைரெக்டாக அவரே வந்து பணத்தை வாங்கிட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்லுவார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு, நமக்கு வேண்டிப்பட்ட ஆள் தான், நீங்கள் வந்து பணம் பார்த்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம எந்த ஒரு கஷ்டம் படாமல், எந்த ஒரு சிரமப்படாமல் நமக்கு வந்து பணம் சொகுசான ஒரு பதவி வருது, அந்த பதவியை நம்ம தக்க வச்சுக்கணுன்னா தான் நம்ம நினைப்போம். ஆனால் கூட இருக்கிறவன் என்ன பண்ணால் நமக்கு என்ன நினைப்போமா, எதுவுமே நினைக்க மாட்டோம். இப்படி அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய பிரச்சனை ஆரம்பத்தில் நல்லபடியாக இருந்தாலும் போக 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 அந்த பிரச்சனை மூலமாக நமக்கு வந்து பணம் ரொம்ப டென்ஷன் ஆகும். சரி, இந்த வந்து பொதுவாக சூரியன் நமக்கு வந்து பிரச்சனை உள்ள ஆளாயிரம்னு வச்சுக்கோங்க. இது மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவான ஜாதக ரீதியாக நம்ம சொல்லுவோம், சூரியன் வந்து பலம் குறையுதாரா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் பேரில் சொல்லி சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கூடுதலாக சிவனுக்கு பிடித்தமான பொருள்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா வில்வ இலை, சிவனுக்கு உகந்தமான பொருள். அப்போ வில்வ இலையை மூலமாக அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கு பிடித்தமான வந்து அவர் அபிஷேக பிரியர், சிவனை பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரியர். அப்போது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்தது என்னென்ன பொருள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை பொருளையும் கொண்டாந்து சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க. ஆனால் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளாக இருக்கட்டும். சனி பிரதோஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திங்கக்கிழமை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்லாயிருக்கும், புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்லாயிருக்கும், வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்லாயிருக்கும். இப்படி அந்த கிரகத்துக்கு எடுத்த மாதிரி தன்மையில் அந்த நாளையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இறக்குறோம், பிரதோஷத்தையும் அந்த இடத்துல வந்து பதிவு வைக்கிறோம். இதே சூரிய பகவான் கிராம தெய்வத்துக்கு எப்படி வந்து அழைக்கம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சூரிய பகவான் எந்த தெய்வத்தை பிடித்தால் உங்களுக்கு நான் சொன்ன அத்தனை ப்ரெஷர், தொழிலாகட்டும், உடல்நிலையாகட்டும், தந்தையாகட்டும், இவங்க மூலிமா வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிராம தெய்வம் மூலமாக எப்படி தீர்த்துக்க முடியும் என்பதான் இப்போ ஒரு கேள்வி. இப்போ இந்த கிராம தெய்வத்தில் சூரிய பகவானுக்கு உண்டான கிராம தெய்வம் எது அப்படின்னா ஐயனார், வீரனார், முனீஸ்வரன். இந்த 3 தெய்வங்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலா இருக்கக்கூடிய வந்து பேச்சி அம்மா,
முத்து மாரியம்மன். இந்த மாரியம்மன் அப்போது இந்த அம்மனுடைய அமைப்பையும் சரி, ஐயனார் பொதுவாக இந்த ஐயனார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய அவதாரம் தான். முனீஸ்வரன் யாரோடைய அமைப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய அமைப்பு. அதனால தான் ஐயனார் என்பது பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறதுனா நீரை குறிக்கக்கூடியவர். முனீஸ்வரர் யாரை குறிக்கிறதுனா காற்றை குறிக்கக்கூடியவர். பஞ்சபூதத்தில் நீரும் காற்றும் கூடி வரக்கூடியது யார் அப்படின்னா ஐயனாரும் முனீஸ்வரனும். இப்போ ஐயனார் இருக்கிற ஆலயத்தில் அவங்க ஐயனாருக்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா முனி. முன்னாடி போகும்போதே கம்பீரமாக ஒரு தோற்றத்தை அடைவார். முதல்ல உள்ளுக்குள்ளே நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கருவறைக்குள்ளே ஐயனார் இருக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 அடி 20 அடி 30 அடி டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அமைப்பில் இப்படி பாருங்க, இப்படி உட்காந்துக்கோம். என்னுடைய அமைப்பு பார்த்தீங்களா இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கும்போது இது கையில் இப்படி வச்சுக்குவார். பெரிய இங்கேருந்து நெட்டுக்கு அருவா. அதுக்கப்புறம் இதை வைக்க போகும்போது கீழே கதாயுரம் சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேய கையில் கதை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கதை. அந்த கதை மேலே ஒரு கையும் ஒரு கையில் அருவா வச்சுக்கிட்டு முரட்டு மீசையில் கிரீடத்தோட எந்த கிராம தெய்வத்தில் எந்த தெய்வத்துக்குமே பார்த்திங்கன்னா 2 தெய்வத்துக்கு தான் கிரீடம். ஒன்று ஐயனாருக்கும், இன்னொன்று முனீஸ்வரனுக்கும். சில கோயில் ஐயனார் கூடயும் பார்த்திங்கன்னா ஜடா பின்னி இருப்பாங்க. ஆனால் முனீஸ்வரனுக்கு தான் ஜடா பின்னா பார்த்திங்கன்னா கிரீடத்தோட அமைப்பு வரக்கூடியது. அப்போது அந்த அரசு கிரீடம் என்பதே அரசு தான். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பம் தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே சூரியன் உங்களுக்கு பலம் குறைவாக இருக்கிறதா, இல்லை கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியா இல்லை மேச லக்னமா, அந்த அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துலையா, அதேமாரி போனால் நட்சத்திர புள்ளி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துலையா, அப்போ எதன் மூலமாக அழுத்தம் வரும்? இப்போ லக்னாதிபதி நேர் ஆப்போசிட்டு விருச்சகத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்துல வச்சுக்கோங்க. நட்சத்திர புள்ளி உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மகரத்தில் கரெக்டாக போனால் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல. அப்போ எதன் மூலிமா பிரச்சனை வரும்? லேண்ட் புரோக்கர் மூலமாக பிரச்சனை வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல மனை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு நல்ல லேண்டு புரோக்கராக பார்த்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்ல இடமா நல்ல ஒரு பூங்காவை அமைக்கக்கூடிய இடமாக பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து இடம் வாங்கணும்னு நினச்சி அந்த இடத்த வாங்குவோம். வாங்க போகும்போதெல்லாம் அதாவது நமக்கு பட்டா, அதாவது பெரிய இடத்த நம்ம பேரை பட்டா போடுற வரைக்கும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. யார் சொல்ல மாட்டாங்க? யார் நம்பி அதை பொறுப்பை கொடுக்குறோமோ அந்த பொறுப்பாளி சொல்லக்கூடிய லேண்டு போக்கர் உங்கள்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்ல மாட்டார். உங்களுக்கு பட்டா ஏறி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த சூரிய பவன் என்ன பண்ணுவார்? மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு அது அம்சப்பட்ட ஒரு நபர், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆளோ அதிகாரிகளோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுகளோ யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே புகுந்து உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொடுத்துருவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்துறதுக்கு யாரை பிடிக்கணும்? முனீஸ்வரன் இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஐயனார் கோயில். இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஐயனார் போக முடியாது. அந்த இடத்துல முனீஸ்வரன் இருக்காரா, இந்த திக்கில் இருக்காரா, இந்த பகுதியில் இருக்காரா, அதில் ஐயனார் இருக்காரா? ஆமாம் இருக்கிறாரு. முனீஸ்வரன் இருக்கிறாரு. காவல் தெய்வமாக ஐயனாருக்கே காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அந்த பகுதிக்கே அவர் தான் காவல் தெய்வம், முனீஸ்வரன் தான் காவல் தெய்வம். அது இல்லாமல் பிராணா தெய்வம் சொல்லக்கூடியது ஐயனார். அவர் மூல கருவறையில் இருக்கிறாரு. அவர்கிட்ட குறைய சொன்னால் இவர்கிட்ட அந்த குறையை சொல்லுவார். இவர் போய் அந்த குறையை தீர்த்துட்டு வந்துடுவார். இந்த அமைப்புள்ள கிராம தேவதையே சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் நிச்சயம் அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுபடும். கடன் சுமையை தாங்க முடியாமல் சூழ்நிலை இருக்கீங்களா? அதை தீர்க்க முடியுமா? கண்டிப்பாக தீர்க்க முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா விரோதிகள், கண்ணுக்கு புலப்படாத விரோதிகள் யாராவது இருக்காங்களா? நிச்சயம் பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அப்பா மூலமாக அப்பா நமக்கு நல்லது தான் செய்ய முன் வருவார். ஆனால் அவர் செய்கிற எல்லாமே பிரச்சனையே கொடுக்குதுன்னா நிச்சயம் சூரிய பகவான் உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அப்பா ஸ்தானத்துக்கு அது விரயம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 9ஆம் ஸ்தானத்துக்கு அந்த சூரிய பவன் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ யார் மூலிமா விரயமாகும்? தந்தை மூலிமா விரயமாகும். அதேமாரி 10ஆம் இடத்துல சூரியன் உங்கள் பதவியில் பிரச்சனையை கொடுக்கும், உங்கள் தொழிலில் பிரச்சனை கொடுக்கும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை கொடுக்கும். இது எல்லாமே பிரச்சனை வருமானம் வரத்தான் செய்யும். இதுக்கு ஒரு தீர்வு என்ன? முனீஸ்வரன் காவல் புரியக்கூடிய இடத்துல அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஐயனார் கோயில் அல்லாமல் பெண் தெய்வத்தில் பேச்சியம்மா, மாரியம்மா, முத்து மாரியம்மா இந்த பேர் நாமத்துடைய அமைப்பில் இருந்தால் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகுமா? நிச்சயம் சால்வ் ஆகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இடையோட நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.